ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த 5 மாதங்களை நாம் நடத்தி இந்த 6வது மாதத்திற்குள்ளாக நாம் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாக நமக்கு நன்மை செய்த, நம்மை பாதுகாத்த, நம்மை வழி நடத்தின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 62 அதில் 6வது வசனம். சங்கீதம் 62:6. அவரே என் கன்மலை, என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லி நாம் ஜெபித்து இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்னுடைய வசனத்தின்படி இந்த மாதத்தில் இந்த வசனத்தின்படி உம்முடைய ஜனங்களை நீ நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பும்போது, விசுவாசிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை வேதத்திலே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் தேவன் அநேக வழிகளையும் அநேக வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் நம்முடைய கன்மலை. இந்த மாதத்திலே கன்மலை என்று சொன்னால் ஒரு மலை, அதாவது ஒரு குன்று என்று சொல்லலாம். அதுதான் கன்மலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்மலைக்கு அவர் ஒப்பிடப்படுகிறார். ஏனென்றால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கன்மலையாகிய அந்த மலையின் மேலே கோலை நீட்டும்படியாய் சொன்னார். அந்த கோலையை வைத்து அவர் அடித்தார். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அதை ஜனங்கள் எல்லாரும் அதில் தாகம் தீர்த்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கன்மலை யாரை குறிக்கிறது? அது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவே அந்த கன்மலையாக இருக்கிறார். இன்றைக்கும் அநேக காரியங்களிலே நாம் தாகத்தோடு திரிகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தாகம் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில், நம்முடைய வேலையில், நம்முடைய வருமானத்தில், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு தாகம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம சாதித்து முடிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்து முடிக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம்தான் அந்த தாகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவரே என் கன்மலை. ஒரு ராஜா, எல்லா வசதியும் வாய்ப்புகளும் உள்ளவர், எந்த குறையும் இல்லாதவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவரே என் கன்மலை. சங்கீதம் 27 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த 5வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:5 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேலே
அவர் உயர்த்துவார். கன்மலையின் மேலே தீங்கு நமக்கு வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, சோதனைகள் பாடுகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது அவர் நம்மை மறைத்து ஒளித்து கன்மலை மேலே அவர் நிறுத்துவார்னா, அந்த கன்மலை யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த மாதத்தில் கூட நம்மை அப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவர் நம்மை பாதுகாத்து இந்த மாதம் முழுவதுமாக கன்மலையாகிய கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கிற மற்றொரு காரியம் என்னவென்றால், என் ரட்சிப்பு. இரண்டாவது காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை. ரட்சிப்பு என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் அதுக்கு விடுதலை. ஏதாகிலும் ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கிறோமா? ஏதாகிலும் ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? ஏதாகிலும் ஒரு சாபத்தில் நம்ம இருக்கிறோமா? ஏதாகிலும் ஒரு சூழ்நிலையில் சமாதானம் இல்லாமல் நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் எந்த ஒரு வியாதியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து நம்மை அவர் விடுவிக்கிற தேவனாக, ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, 7வது வசனம், அதிலே 62:7, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. நம்முடைய காரியம் எல்லாமே தேவனுக்குள்ளும் தேவனிடத்திலும் அது இருக்கிறது. இப்படி நாம் ஆண்டவரை முதன்மைப்படுத்தி எல்லாமே நம்ம அவர் ரட்சிப்பு அவர் மூலமாக வருது, அவர் மகிமையும் அவர் மூலமாக தான் வருது, பலனும் அவர் மூலமாக தான் இருக்குது, என் கன்மலையும் அவர்தான், எல்லாமே அவர்தான் என்று நம்ம என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் அருமையான சகோதரனே, இந்த மாதத்தில் நீ கஷ்டத்தோடு இந்த மாதத்தை தொடங்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தில் நீ அகப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விடுவிக்கிற தேவன், உன் ரட்சிப்பு நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து, என் உயர்ந்த அடைக்கலமானவர். என் உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதம் 46:1 சொல்லுகிறது. நமக்கு அடைக்கலம் சொன்னால், ஆபத்து வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, பிசாசின் போராட்டங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, வியாதிகள் வரும்பொழுது, அடைக்கல பட்டணம் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்தை போல ஆண்டவராகிய இயேசு நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யார் நமக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் கைவிட்டு போகிறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் உங்களை மறந்து போகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை விட்டு விலகி ஓடுறாங்களோ இல்லையோ, இயேசு உங்களுக்கு அடைக்கலமாயிருவர். அதனால தான் சொல்லுங்க, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு அவர் அடைக்கலமானவர். இந்த மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம், உங்கள் போராட்டத்துக்கெல்லாம், உங்கள் வேதனைகளுக்கெல்லாம், உங்களுடைய எல்லா கூக்குரலுக்கு அவர் அடைக்கலம் கொடுப்பார். அவர் தான் சொல்யூஷன், அதுதான் அடைக்கலம். அடுத்து, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை தாவீது சொல்கிறார் சங்கீதம் 16. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் சோதனை, எனக்கு ஏன் வேதனை அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதில் 2வது வசனம் சொல்லுது, 62:2, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம். இதே நான் சொன்ன 6வது வசனமும் இந்த 2வது வசனமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 2வது வசனம் சொல்லுது, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமாக, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை என்றது ஒரு வார்த்தை, அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்றது வார்த்தை. அப்படின்னா என்னன்னா, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், அசைகிற மாதிரி சில சமயத்தில் ஒரு புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையில் வீசும். ஆனாலும் சும்மா லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிட்டு போகுமே தவிர என்ன அது அதிகமாக என்ன பண்ணாது, அசைக்காது. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவர் உங்களுடைய கன்மலை, அவர் உங்கள் தாகத்தை தீர்க்கும் ஜீவ நீரூற்று, அவர் உங்கள் ரட்சிப்பு, உங்களை விடுவிக்கிற தேவன், அவர் உங்களுக்கு அடைக்கலமானவர். நீங்கள் பிரச்சனை வரும்பொழுது, மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வெள்ளம் வரும்பொழுது,
வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக, அவரே அடைக்கலமாக உங்களுக்கு இருக்கிற தேவன். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாதத்தில் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என் கன்மலை அவரே, என் ரட்சிப்பு அவரே, என் உயர்ந்த அடைக்கலம் அவரே. இதை விசுவாசித்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை அசைக்கவே முடியாது. இந்த மாதத்தில் அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நம்பும் கன்மலை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா, எங்கள் ரட்சிப்பு, எங்கள் விடுதலை நீரே, எங்கள் அடைக்கலம் நீரே. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்த செய்தி ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரை இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னென்ன தேவைகள், என்னென்ன காரியங்களிலே நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் அவர்கள் அசையாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர் தேவைகள் எல்லாம் சந்தியும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.